ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி மிக சந்தோஷமான ஒரு நாள். ஐடிகே எஜுகேஷன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெடுங்கக்கூடிய அமைப்பு நீங்கள் பல மாணவர்களை இன்றைக்கி ஐடியில் பல சாதனைகளை புரிய வச்சுருக்கு. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி ஐடிகே ஸ்டூடெண்ட்னு இன்றைக்கி காலர் தூக்கி விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு மேலாக ஒரு படியான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு. அதுதான் ஐடிகே மற்றும் ஸ்டடி மலேசியா இணைந்து சர்வதேச கல்வித் தரத்தை இந்திய மாணவர்களுக்கு தமிழக மாணவர்களுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இன்றைக்கி போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின் வழியாக தமிழக மாணவர்களுக்கும் இந்திய மாணவர்களுக்கும் ஆகக்கூடிய நலவுகள் என்ன, வாய்ப்புகள் என்ன, அவருடைய வாழ்க்கை தர உயர்வு என்னங்கிறது தான் ஒரு சுருக்கமான ஒரு நேர்காணலை சந்திக்க இருக்கிறோம். இந்த இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்டடி மலேசியா நிறுவனத்துடைய கன்சல்டன்சி நிறுவனத்துடைய தலைவர் திரு அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார்கள். அதோட ஐடிகேவுடைய தலைவர் ஜோசப் மாணிக்கராஜ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அதோட கல்வி பலம்னு சொல்லலாம், கல்வியில் கரை கண்டவர்கள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி அவங்களுடைய வயது முதிர்ச்சியை தாண்டி கல்வி முதிர்ச்சின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த இதில் விநாயகா மிஷனுடைய யூனிவர்சிட்டி மிக மிக உயர்ந்த பொறுப்பை வகித்து பல ஆயிரக்கணக்கான லட்சம்தான் சொல்லலாம், அவ்வளோ மாணவர்களுக்கு கல்வி வழிகாட்டிய டாக்டர் மார்த்தா கிறிசில்டா அப்படிங்கக்கூடிய ஒரு மூத்த ஒரு கல்வியாளர் தான். அவர்களும் இந்த இணைப்பில் இருக்கிறாங்க. சார், எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள், முதற்கண் வாழ்த்துக்கள். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய அடையாளமே, தமிழர்களுடைய அடையாளமே கல்வி மூலமாக தான் பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கு. இன்றைக்கி ஐடிகே ஸ்டடி மலேசியா உங்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைக்கி நடந்திருக்கு. இதன் மூலமாக இந்திய மாணவர்களும் தமிழக மாணவர்களும் நிறைய பயன்களை அடைய போகிறாங்க, பல உயர்கல்விகளை படிப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் கேள்விப்பட்டோம், உங்களுக்கு சார் சொன்னாங்க, ஜோசப் சார் சொன்னாங்க, டாக்டரேட்டில் உள்ளவங்களுக்காகவும் தனிப்பட்ட முறையில் ஒரு வாய்ப்பு அமையுது அப்படிங்கிறதாக. இப்போ நீங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக, இந்த ஐடிகே உங்களுடைய நிறுவனம் மூலமாக என்னென்ன விதமான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு? அந்த வாய்ப்புகள் எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு பயன் தரும் சார்? வணக்கம் புகாரி சார். வணக்கம். முதற்கண் மிஸ்டர் ஜோசப்க்கு ரொம்ப நன்றி. ஜோசப் ஐடிகே எஜுகேஷன் அவரை மேடம் மூலியமாக தான் சந்தித்தோம். மேடமை சந்தித்ததே ஒரு டிப்ளமேட்டிக் எஜுகேஷனல் ஃபோரம் மாதிரி மீட் மேடம். They were representative from Australia, many African countries, and several diplomats, and leading institution like BITs, the Vice Chairman Selvam, where Madam made a small speech, but stood alone in whole crowd. So that's why my contact has been developed with Madam. Prior to that, to say something about the Study Malaysia in the initiative. Hitherto, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி யூஎஸ்ஏன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஸ்டடி யூகேன்னு கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் எந்த கண்ட்ரி சொன்னாலும் அந்த கண்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸப்ட் மலேசியா. In spite of the robust education system, so it's about 300 crores population, not even close to Tamil Nadu population is. But the education system is very robust. The infrastructure is awestruck. I never been to Malaysia, but இதெல்லாம் போய் பார்த்துட்டு என்னை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க மலேசியன் கான்சுலேட், இங்கே மலேசியன் சென்ட்ரிக்காக பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ கேம் இன் டு திஸ் கம்பெனி எய்ம். அப்போ போய் பார்க்கும்போது ஐ வாஸ் ஆஸ்ட்ரக். நிறைய யூனிவர்சிட்டிஸ் கியூஎஸ் தான் இருக்குது. மலேசியா இஸ் a three kind of university system. One is the public university, the private university, and the international campuses. Because the India is international campuses in Malaysia. For example, Nottingham University, Southampton University. நம்ம ஒரு யூகேல போய் படிக்கும்போது அதுக்கு டியூஷன் ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்ஸ் ஒரு 45 லட்சம் ரூபாய். மலேசியாவில் படிச்சிங்கன்னா அதே இது 12 லட்சம் ரூபாய் முடியும். அதே கோர்ஸை, அதே டிகிரி,
டிகிரி சர்டிஃபிகேட்ல மலேசியான்னு கூட போட மாட்டாங்க, சவுத் ஆம்டன் யூகே இதுதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. சரி, இதை வந்து இன்னொரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சி எங்களோட கான்சல் ஜெனரல் இஸ் எக்ஸலன்சி சரவணகுமார் குமாரவாசகம், இஸ் அ கான்சல் ஜெனரல் ஆஃப் மலேசியா இயர், சிட்டிங் அட் சென்னை, லுக்கிங் அட் த ஹோல் சதர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா. அவரோட சப்போர்ட்லாம் இஸ் ஃபினாமினல். ஸோ இதை வந்து இன்னொரு லெவலுக்கு இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும். The idea of Study Malaysia is that to facilitate collaboration between Indian and Malaysian universities. அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். Admission வந்து obviously admission is required, but what we suggested is that the collaboration has to happen between the institution level. Then we connect the universities, not only universities, colleges, but also the schools. Schools? Yeah, schools. We call it a school connect, wherein the leading elite schools being connected to the Malaysian universities. The schools also நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி பெனிஃபிட் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்களோட கோர்ஸ் மட்டும் பேச மாட்டாங்க, குளோபலாக பெடகாகிக்கலாக ஆண்ட்ரோகாகிக்கலாக என்ன டெவலப்மெண்ட் நடந்துன்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கிடைக்கும். அதை நோக்கி தான் பயணமே முதல்ல. அதுக்கு வந்து நம்மளால எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்தியாவில் வந்து நிறைய அனுபவப்பட்டவங்க, இந்த ஃபீல்டிலே இருக்கிறவங்களோட நிறைய பேரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அப்படிதான் ஐடிகே எஜுகேஷனோட ஜோசப் மீட் பண்ண வெரி ஹாப்பி, பிகாஸ் he is already impacting the students community bigger way, in a bigger way. So we thought why not to join with them, to all the stakeholders to get benefited. On one hand, the institutions collaborating with Malaysia stand to gain on academic ratings, in NAAC rating, in internationalization. The second is that the faculty community. Faculties நிறைய exchange நடக்கும், mobility program, faculty students mobility. அது மட்டும் இல்லாம international conferences அது பண்றோம். அப்புறம் நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணணும் எதிர்பார்த்து ரொம்ப கஷ்டம், அதுக்கு we are supporting. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொஃபசர்ஸ் வந்து they wanted after PhD they wanted to do post doctoral fellowship. அதுக்கு வந்து பிகர் வே we are helping. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா அகாடமிக்ல இருப்பாங்க ப்ரொஃபசர்ஸ்லாம், அவங்க இங்க இருக்கிற வேலையை விட்டு அங்க போய் உட்கார்ந்து பண்ண முடியாது. அதுக்காக நாங்க என்ன பண்ணோம், ஜோசப் அதுதான் ரெக்வெஸ்ட் பண்ணாரு, ஆன்லைன்ல பண்ற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு, so that their academic career is not getting disturbed. So ஏற்கனவே ஒரு UKM யூனிவர்சிட்டி கிடாங்சன் மலேசியான்ட்டு they are in QS World Ranking 138 with campus spread across 2000 acres. அது வந்து ஒரு பப்ளிக் கவர்மெண்ட் ஒர்க்கு, நிறைய ரிசர்ச் கிராண்ட்ஸ் வரும், நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் மிஸ்டர் ஜோசப் கிட்ட பேசி இருக்கும்போது how is train the students of artificial intelligence. அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி ஹெல்த் கேர்ல வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட அனர்பட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி ஆல்சோ அதை பத்தி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால பேசினேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்க ஹெல்த் கேர்ல கொண்டு வந்து அஃபோர்டபுள் இதுல பேஷண்ட்டுக்கு எப்படி பண்ண முடியும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் பேசிக் அந்த இதுல வந்து இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு 18 ப்ரொஃபசர்ஸ் வந்து they are doing post doctoral fellowship அந்த இது அது இதுல பண்றாங்க. ஸோ one aspect the institution benefited by collaboration, second the professors are benefited, third the students. Mr. Joseph was saying நிறைய ஸ்டூடெண்ட் வந்து PhD பண்ணுவோம், PG கோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ we said why not, டெஃபினட்டாக பண்ணலாம். அதுக்காக தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU. ரொம்ப நன்றி ஜோசப் சார், ரொம்ப நன்றி கிரி. இப்போ இதில் இப்போ நீங்கள் 2 பேரும் பண்ணிட்டு முடியுது ஐடிகே ஸ்டடி மலேசியா மூலமாக. இப்போ நீங்கள் மாணவர்கள் சொல்லிட்டாங்க, இப்போ இந்த பிஜி மாணவர்களுக்கான ஸ்பெஷல் கோர்ஸ் எந்த மாதிரியெல்லாம் கோர்ஸ் கொடுக்க போகிறீங்க சார்? 2 விஷயம் இருக்கு சார். ஒன்று, we don't push anything on the students. இங்கே இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அவங்களோட ஆர்வாய்க்கு என்ன தேவைன்றது அவங்களே நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. ஜோசப் சாரும் பார்த்துட்டு இருக்காரு, அவங்களே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா we give them options.
உனக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். 4 பெஸ்ட் எஸ் ஆர்ஓஐக்கு பெஸ்ட் யூனிவர்சிட்டியா 4 கொடுக்குறேன். நீங்க கேட்டீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெனிஃபிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ சவுத்தாம்ப்டன் நான் சொன்ன மாதிரி நாட்டிங்கம் யூனிவர்சிட்டி, சும்மா டு நேம் இட் ஃபீல் பப்ளிக் யூனிவர்சிட்டியில ஃபீஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மலேசியன் பப்ளிக் யூனிவர்சிட்டி பிகாஸ்னா இட்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ப்ரைவேட்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அஃபோர்டபிலிட்டி. நாங்கள் இன்டர்நேஷ்னல் கேம்பஸஸ்லேயே என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 80-90% எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்க்கு வந்து அவங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 100% ஃபுல் ஸ்காலர்ஷிப், டியூஷனே பே பண்ணுவாங்க, வெறும் லிவிங் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இதெல்லாம் இருக்கிறத தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 45-50 லட்சம் கொடுத்து வருஷத்துக்கு யூகேல போய் படிக்கிறதுக்கும் அதே டிகிரி அதே கோர்ஸை அதே யூனிவர்சிட்டியை மலேசியாவில் 2 வருஷம் படிக்கலாம். 10 லட்சம் வச்சுக்கோ, 20 லட்சம். அவர் நெட் சேவிங் இஸ் அபவுட் 80 lakhs. தேர்ட் இயர் வந்து அவர் யூகேக்கு போனோன்னா போயிடலாம். ஸோ he will spend only 40-50 lakhs. Still he saves 30 lakhs. ஸோ நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறதே அதுதான். நீ வந்து எண்ட் ஆஃப் த டே படிச்சுட்டு வேலைக்கு தான் போகிற, பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதை இங்கேருந்தே ஆரம்பிக்கும். அதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் சார். வி டோன்ட் புஷ் எனிதிங். அதில் வந்து நீங்கள் நம்பவே மாட்டோம், நம்ம எல்லாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸே தான் இது பண்ணுவாங்க. தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் ஆஸ்கிங் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்களுக்கு அந்த பாருங்க குழந்தைங்க, பெண் குழந்தைங்களாம் அந்த மாதிரி வரும்போதுலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வண்டர்ஃபுல். நம்ம தமிழ் குழந்தைங்க ஒரு இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் இதுல போனோம்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம். அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கு. ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கு, டிசைன் டெக்னாலஜி இருக்கு, ஆர்கிடெக்சர் மலேசியால டாலஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அது இருக்கு, சிவில் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. யூ நேம் எனிதிங் யூ கெட் இட் இன் மலேசியா. சூப்பர் சார், ரொம்ப நைஸ், அழகாக சொல்லிட்டீங்க. இப்போது ஜோசப் சார் ஐடிகே உடைய தலைவர், இன்றைக்கி பார்த்தா நிறைய மாணவர்கள் அவங்க ஐடிகே பேட்சோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் பார்க்குறோம். அவங்க இன்றைக்கி வந்து அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் விட்டு அவர் வேறு ஒரு இடத்துக்குலாம் போயிட்டார். அந்த இடத்துல இருந்தாலும் கூட ஐடிகே ஸ்டூடெண்ட் ஒரு பெருமையாக பேசக்கூடிய அதே நிறுவனம் இன்றைக்கி வந்து விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நீங்கள் தயாராகி, இப்போ நீங்கள் ஐடிகே அப்புறம் ஸ்டடி மலேசியா சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த விஷயத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க? அவங்களுக்கு என்னென்ன நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அந்த மாஸ்டர் டிகிரி வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கீங்க. அதோடைய கிளாரிட்டி எங்கே நம்ம பப்ளிக்கும் தேவைப்படுது? என்னென்ன மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்கள் வரக்கூடிய மாணவர்களுக்கு அவேர்னஸ்ங்கிறது முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் அவேர்னஸும் கொடுப்பீங்க, அந்த ஸ்டடியை என்ன ஸ்டடியை கொடுக்க போகிறோங்கிறதும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஷெரீஃப். மீண்டும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. டெஃபினட்டாக இன்றைக்கி வந்துட்டு எங்களுடைய ஒரு மைல்கல் இது இவெண்ட் இது. அண்ட் எனக்கு மத்தியில் அதுவும் இந்த மாதிரி பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் இருக்காங்க. டாக்டர் மார்த்தா பிரிசில்டா ரங்கசுவாமி மேடம், டீன் ஆஃப் விநாயகா மிஷன்ஸ். Very happy to have her as our chief guest today, and in our honorable presence we have signed this MOU. And Mr. G.S. Thiru, partner of Study Malaysia, very honored to have you here, sir. And Mr. Srikanth also, happy to have you here. So ITK has already been நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு industry 4.0 technology programs courses நிறைய we have been offering. I think way back in 2012 இருந்து கொடுத்துட்ருக்கோம். 2016 வந்துட்டு ஜோஹோ அப்படின்ற ஒரு அந்த பிளாட்ஃபார்முடைய லோ கோட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்போ வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த டைமில் நான் ஏற்கனவே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி அந்த காலகட்டங்களில் வந்துட்டு ஸ்கில் டிமாண்ட் கேப்பு, ஜாப் டு ஸ்கில் கேப், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இதெல்லாம் சரி கட்டுற மாதிரி இந்த ஒரு ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் over 1 lakh ஸ்டூடெண்ட்ஸை இம்பாக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெக்னாலஜி கொடுக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரியில் அந்த டெக்னாலஜி தேவைப்படுது. குழந்தைங்க மத்தியில் காலேஜஸில் இந்த டெக்னாலஜி கொடுக்கணும். அவங்க முடிச்சுட்டு போகிறப்போ அந்த வேலைகள் அங்கே இருக்கும். ஸோ இந்த கேப்பை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். சார் கிட்ட பேசுகிறப்போ நல்ல கேள்வி கேட்டார். வாட் இஸ் தட் யுவர் ப்ரொவைடிங் சொல்யூஷன்ஸ், எஜுகேஷன் சொல்யூஷன்ஸ் just before this interaction. So we were triangulating. அதாவது there are a lot of stakeholders. One, educationists are there who are churning out graduates.
ஒரு கன்வேயர் பெல்ட்ல ஒரு ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கிற மாதிரி பாட்டுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. இவங்க எங்க போய் தங்குறாங்க, எங்க போய் அடங்குறாங்க, எங்க போயிட்டு அதை இது பண்றாங்கன்னு பார்த்தா இண்டஸ்ட்ரி. முக்கியமான விஷயம் வந்துட்டு ஒரு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து த குவாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன், ரெண்டாவது த டெக்னாலஜி யூஸ்ட் இன் தட் இண்டஸ்ட்ரி. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ டெக்னாலஜி கேப் அப்படின்றது பிட்வீன் கண்ட்ரிஸே இருக்குது. We all know that there were almost about a decade of 10 years of difference between US and India. சொல்லிட்டு இன்னைக்கு ஐ திங்க் ஆஃப்டர் தட் ஐ திங்க் ஆன்லைன்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கெல்லாம் இன்ஸ்டன்டா இருக்குது. அந்த டெக்னாலஜி கேப் இருக்க காரணமும் இருக்கு. ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சினாங்க, அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு லேமேனுக்கு, ஒரு காமன் மேனுக்கோ, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரணும்னா அதுல நிறைய காஸ்ட் தான் இன்வால்வ். அந்த காஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த டெக்னாலஜி குயிக்கா அடாப்ஷனுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு அப்புறமா தான் வரும். அந்த மாதிரி ஒரு தருணத்தை தான் இப்போ ஏஐயும் இருக்குது. AI as a new technology has got its own cost for a common man to make use of it fully. We are just sticking with ChatGPT. There are so many things under AI which we can do. Okay, so coming back to this point, three things are very important. One is the access to such quality education. Next is affordability of that quality education. Must. Yes. And third is the quality itself. Okay. Now with Study Malaysia, we are going to bridge that gap. நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்லாத்துக்கும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் எங்களுடைய நிறுவனம் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கோம் அந்த மாநிலங்களை தவிர்த்து கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த ஸ்டடி மலேசியாவுடைய ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப கிளியராக சொன்னார். எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொன்னார். இதனால என்னென்ன பெனிஃபிட். ஸோ நான் சொன்ன தட் access to technology or education is high quality education is very important. இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் they are very configured. சொன்ன மாதிரி ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்குது. இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ இஸ் ஸோ ஃபாஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி சொல்லணும். டான் பாஸ்கோவில் வந்துட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு அந்த தமிழ் குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் எடுத்தோம் முடிச்சோம். இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சார் வந்துட்டு நரேந்திர மோடிஜியோடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆன் யூசிங் ஏஐ மெடிக்கல் ஃபீல்டுக்கு சொல்கிறப்போ I'm happy to say that some of our own students are already into that digital twin அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு US கம்பெனியில் வந்துட்டு they have become directors of that. So digital twin அப்படின்ற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு we started training them from basics of English, அப்புறம் basics of computers, basics of programming, அதுக்கப்புறமா so I have my faculty Deepika who has been doing that guidance work. And today they're running their own company and they've received $1 million they have received. Wow. Funding. So Father Ashok அப்படின்ற கேம்பஸ் செட் அங்க இருக்காரு. பேசலாம் அவர்கிட்ட. நானும் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் அந்த விஷயங்களை. இதை தவிர்த்து இப்போ எங்களுடைய மாணவர்கள் வந்துட்டு ரிவைவ் சென்டர் அப்படின்றது அது சூசைட் இன்டர்வென்ஷன் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர். அங்கே வந்துட்டு அதுக்கு வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்போ தயாரிச்சுட்டு இருக்கிறோம். எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் வந்து மென்டார்ஷிப் பண்ணி டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு முழுக்க மெடிக்கல் தான். ஸோ வி ஆர் கோயிங் டு கனெக்ட் அ லாட் ஆஃப் கவுன்சிலர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்போது அவங்களுக்கு என்ன வர்றப்பே அவங்களை பிக்கப் பண்ணிட்டு வர்ற மாதிரி அதுக்கு வந்துட்டு டான் பாஸ்கோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணியிருக்காங்க, சென்சிடைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற தமிழ் ஈழ மாணவர்கள் வந்துட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர முடியாமல் தவிச்சிருக்காங்க சில பல காரணங்களுக்காக. அதை தாண்டி நம்ம வந்துட்டு ஒரு தொண்டு உணர்வோடு அதை வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இறங்கணும். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 300 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டோம். எல்லாருமே வேலையில் இருக்காங்க. ஒருத்தர் கூட வேலை இல்லாமல் கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஒரு காடாக இருந்த ஒரு இடம் கிளிநொச்சின்ற இடம் இன்னைக்கு வந்துட்டு ஐடி ஹப்பா மாறிடுது. நிறுவனங்கள் ஜெர்மனிலிருந்து யூகேலேருந்து எல்லாரும் அங்கே வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க ஒரு ரிமோட் ஆஃபீஸஸ். எங்களுடைய ஆஃபீஸ் கூட அங்கே ஒன்று ரிமோட் ஆஃபீஸ் ஒன்று அங்கே நிறுவனம் இது பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் கோயிங் ஆன் லைக் தட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேலே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கம்பெனி நாங்கள் வந்துட்டு ஆரம்பித்தோம். ஐடிகே அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நாலேஜ். அதை தாண்டி இந்த நோ அப்படின்றது
ரொம்ப குலோக்கியலான ஒரு ஆமா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற இதுல வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது. ஸோ இதை நோக்கி தான் எங்களோட பயணம், எங்களுடைய பிளானிங் எல்லாமே இருக்கு. சாரினுடைய சந்திப்பு எங்களுக்கு இன்னும் மேலும் ஊக்கப்படுத்தி இருக்குது. ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச லெவல்ல வந்துட்டு இந்த ஒப்பந்தம் மூலியமா வந்துட்டு நம்ம மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க போறோன்றப்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. முக்கியமா தி ஆக்சஸ், அஃபோர்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி, இது மூணும் சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேல சேவ் பண்ண முடியும் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நீங்க பர்டிகுலரா சொல்ல தேவைப்படுது எங்களுக்கு வேணும். ஆமா, இது வந்து ஆமா இப்போ வந்து ஒவ்வொரு நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டை நிர்ணயிக்கிறது கம்பெனிஸ், டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ், கிரியேட்டர்ஸ் ஆஃப் த டெக்னாலஜி டிசைட் பண்ணுவாங்க. இது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்லாம் கொண்டு வருவாங்க. சில நாடுகள்ல வந்து இந்த எங்க பக்கமா இருக்கிற நாடுகள் வந்து இன்னும் கம்மியா கிடைக்கும், தூரமா இருக்கிற நாடுகள் இன்னும் ஜாஸ்தியா. ரெண்டாவது, ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அது என்ன டெக்னாலஜி மூவ் பண்றாங்க, எந்த லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு நம்ம முழுக்க நம்ம யூனிவர்சிட்டிஸையோ நம்மளுடைய கல்வியினுடைய நிறுவனங்களையோ நம்ம வந்துட்டு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வருது. முக்கியமா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி நிறைய வேக்கப் கால் மாதிரி கொடுத்துருக்கு. இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ் நான் எப்பயுமே சொல்லுவேன், திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் கொலாபரேஷன். ஸோ மோர் தென் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ், கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் தனி மனிதனாக நான் நிறைய மாற்றங்களை கொண்டு வர நினைக்கிறத விட கூட 4 பேரை வச்சுட்டு மாற்றங்களை கொண்டு வர நினைக்கிறது இன்னும் ஐடியாலஜி வரும், இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக போகும் அப்படின்றது. ஸோ ஆகையினால வந்துட்டு இந்த காஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற வர்றப்போ இப்போ இது ஒரு பெரிய சந்தர்ப்பம். இப்போ போய் ஒரு சராசரி மாணவனோ மாணவியோ நான் வந்துட்டு ஃபாரின் ஸ்டடீஸ், அப்ராட் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறப்போ டெஃபினட்டாக அதுக்கு ஒரு சில லட்சங்கள் வந்துட்டு தேவைப்படுது. பேரண்ட்ஸ் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், இவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இவங்க ஸ்டடி மலேசியா மூலிமா வர்ற ப்ரோக்ராம்ஸ் மலேசியா கவர்மெண்ட்டோட அவங்க இணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ ஆக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன் நான் சொல்றது ரொம்ப சாத்தியமாக இருக்கு. இது மக்கள் வந்து உணர்ந்து இப்போ 30 லட்சம் எங்கே இருக்குது, 12 லட்சம் எங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு 60-70% ரிடக்ஷன். அதை தவிர்த்து அந்த 12 லட்சமும் அவங்க குறைக்க முடியும். எப்படி நான் நல்ல மார்க் எடுத்தாங்க ஸ்காலர்ஷிப் வாங்க, அந்த வாய்ப்பும் இருக்கு. ஆமா, சோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நல்லா படிக்கிறது. ஆமா, சோ அது வந்துட்டு இந்த மாணவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. மூணாவது வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் கோர்சஸ் இதுதான் பண்ணணும்ட்டு இல்லை. அவங்க வந்து சேர்ந்து எடுத்துருக்கிறப்போ இளநிலை கல்வி அவங்க பயில்றப்போ அவங்க பிடிக்காம கூட சில நேரத்தில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ டெக்னு எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ இந்த இது மூலியமா என்ன பண்ணா அவங்களுக்கு பிடிச்ச லைன்ல அவங்க போகலாம், சைட் பை சைட் பண்ணிட்டு போகலாம். So they can get an opportunity to that kind of education also. சூஸ் பண்ண இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபேக்கல்ட்டிக்கு எடுத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு ஃபேக்கல்ட்டி இன் காலேஜஸ் ஃபேக்கல்ட்டி வந்துட்டு அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ UGC ஆல்சோ ப்ரொவைட்ஸ் அ லாட் ஆஃப் சப்போர்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் கிவிங் லாட் ஆஃப் என்ன சொல்றது பேப்பர் சப்மிஷன்ஸ்க்கு, அப்புறம் அவங்க பண்ணுற தீசஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஒரு ரேங்கிங் சார் சொன்ன மாதிரி NAC என்ன இதில் ரேங்கிங் இருக்கிற மாதிரி இப்போ வந்துட்டு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து அலைன் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். போஸ்ட் டாக்டோரல் ப்ரோக்ராம்ஸ், ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் நியூ செக்டார்ஸில் வந்திருக்கு. ஸோ ஒருத்தர் டாக்டரேட் முடிச்சிருந்தாலும் போஸ்ட் டாக்டரல் ப்ரோக்ராம் பண்ணுற மூலிமா அவங்க வந்து கல்வி தரத்தை வந்துட்டு அவங்க செல்ஃபாக வந்து அவங்க கெரியர் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கல்வி தரத்தை இம்ப்ரூவ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகிறாங்க, faculty benefit ஆகுது, university or college also is getting benefited. So இன்னும் சர்வதேச தரமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சர்வதேச தரத்துல இது பண்ணிட்டு இருக்கனால இது எல்லாமே டிக் மார்க். ஓ சரி, இது இன்னொரு சார் சொல்றது இன்னொன்று ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம், எங்களோட கான்சல் ஜெனரல் தமிழக அரசு கூட பேசி எஜுகேஷன் மினிஸ்டர்லாம் மீட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 100% ஸ்காலர்ஷிப்போட ஒரு 10 குழந்தைங்கள மலேசியாவுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் இதுல போயிடுவாங்க. இன்னொன்னு என்ன பண்றோம்னா சார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வேணும்ன்றது இமர்சிவ் ஸ்டடி ப்ரோக்ராம், ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு கோர்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம், இட்ஸ் எ டூர் ப்ரோக்ராம். இங்க இருந்து நான் இது வரைக்கும் ஒரு 17, 18, 20 வரைக்கும் பண்ணிட்டோம்.
இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு போயிட்டு டிஃபென்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், ஆர்கிடெக்சர் படிக்கலாம், ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். அந்த யூனிவர்சிட்டிக்கு அங்கே கொண்டு போய் அவங்க கூட வந்து ஒரு டாபிக் இருக்கும், சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கனெக்ஷன் போகும், மினிஸ்ட்ரிக்கலாம். அவங்க அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி ஸ்ரீ வந்து அது இன்னும் கொஞ்சம் அப்ஸ்கில்லிங் சர்டிஃபிகேஷன்லாம் என்னென்னலாம் பண்ணுறோம் மலேசியான்னு அவர் சொல்லுவார். இந்த ஆயிடுச்சுன்னு பார்த்த ஸ்டூடெண்ட் ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும். அது வந்து வி கால் இட் the blend of learning, leisure and fun. அந்த மாதிரியும் அதுவும் பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவருக்கு கரியர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது உனக்கு டிகிரி மட்டும் உனக்கு வந்து வேலை தேடி கொடுத்துருவாரு. உன்னோட அப்ஸ்கில்லிங் சர்டிஃபிகேஷன்லாம் ஃப்ரீயாலாம் எப்படிலாம் பண்ண முடியும், அந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்படி இதுவாக இருக்கணும், அவரு அதுல வந்து எக்ஸ்பர்ட். அவர் தான் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோசப் சார் வரிசையாக ஆர்டராக சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் தமிழக மாணவர்களுக்கும் ஃப்ரீயாக வந்து அரசு ஏற்பாடு செஞ்சுருக்கீங்கிறத சொன்னீங்க சார். இது ஒரு பக்கம் சார் சொன்ன மாதிரி இருந்தாலும் நாசுக்கா ஒரு விஷயத்தையும் சொன்னார், ஸ்கூல் பசங்களுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். இப்போ நாங்கள் +2 படிச்சுட்டு வர்றாங்க. இவங்க வந்து ஹையர் ஸ்டடிக்கு போகிறதுக்கு முன்னாடி +2ல் இருந்தே அவங்க வந்து வெளிநாட்டு கல்விக்கு ஜம்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட சொன்னாங்க. இந்த மாதிரியான கோர்ஸ்களுக்கும் நீங்கள் ஆல்ரெடி இங்கே பண்ணிட்டுருக்கிறீங்க, ஷார்ட் டேர்மில் நிறைய பண்ணிட்டுருக்கிறீங்க உங்கள் ஐடிகே நிறுவனம் மூலமாக. இது என்ன ஐடியா நீங்கள் வச்சுருக்கீங்க சார் இந்த மாதிரி மாணவர்களுக்காக? ஸோ இது வந்துட்டு ஒரு அதாவது இந்த உலக கல்வித்தரம் அது இந்த வாய்ப்புகளை வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போகணும். அதுதான் இப்போ முதல் நோக்கம். இது வந்துட்டு ப்ரிடாமினண்ட்டாக வந்துட்டு இளநிலை கல்வி, அப்புறம் போஸ்ட் டாக்டரல் ஃபேக்கல்ட்டிக்கு, இதை தவிர்த்து +2 முடித்த மாணவர்கள். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் எடுக்கிறதுக்கான பிளான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரோக்ராம்ஸ் வி ஹேவ் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் தட். எப்படி ரீச் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நேரடியாக சந்திக்கணும். அவங்களுடைய ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜ்லேயும் நேரடியாக சந்திக்க பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது அவங்கள வந்துட்டு ஒரு காமனான ஒரு இடத்துல இன்வைட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸு, அவங்க வாத்தியார், அவங்கள வச்சு வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணாட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நடக்கிறப்போ இவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை பற்றியான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அவங்களுக்கு போகும். அது எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும்? ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் அட்மிஷன் அப்படின்றப்போ நிறையா விஷயங்கள் இருக்குது. பணம்ன்றது அது ஒரு பக்கம் ஃபீஸ்ன்றது இருந்தாலும், அடுத்தது வந்து விசா ப்ராசஸிங் இருக்குது, அட்மிஷன் கவுன்சிலிங் இருக்குது, கரெக்டான இதுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மற்றபடி அவங்கள சேஃபாக அங்கே இது பண்ணணும், நிறைய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டையும் வந்துட்டு எங்களோட கவுன்சிலிங் செஷன்ஸில் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இது எங்களுடைய பிளானை நாங்கள் வச்சுருக்கோம். சார் உங்களை சொன்னாங்க, ஸ்ரீகாந்த் சார் கவுன்சிலிங்லேயும் அதே மாதிரி என்ன தனித்திறமைகளுக்கு மாணவர்கள் கல்வி தவிர வேறு என்னென்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டுங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் எந்தெந்த மாதிரியான வந்து மாணவர்களுக்கு இப்போ ஓரளவு இருப்பாங்க, ஒருத்தர் 20%, 50%, 60% இந்த மாதிரியான ஆவரேஜில் உங்களுக்கு முன்னாடி வரும். நீங்கள் எந்த மாதிரியான அந்த தனித்திறமை உருவாக்குறதுக்காக அங்கேயும் மலேசியாவுக்கு இப்போ இந்த உங்களுக்கு காமன் ஆகிட்டீங்க. நீங்கள் இந்த MOU சைன் ஆன பிறகு உங்களுக்கு நீங்கள் உங்கள் சைடில் கொடுக்குற சப்போர்ட் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ நான் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ், சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேரியஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட ப்ராஜெக்ட்ஸில் ஒரு 2-3 இயர்ஸ் நான் காலேஜ் படிக்கும்போது இருந்து நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னு ஒரு கோர்ஸ் படித்தேன். ஸோ நிறைய பேருக்கு அது விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாருக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ், சார் சொன்ன மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி கோர்சஸ் தெரிஞ்சிருக்கோம். ஸோ நான் படித்தது அதோட கனெக்ட் தான், பட் உலக அரசியல். ஸோ அது மூலயமா படித்து அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். ஒரு விஷயம் இங்கே இருக்கிறத நம்ம மேலே கொண்டு போகிறதும், உலகளாவிய இடத்துல இருக்கிறத நம்ம வந்து கிராஸ் ரூட் கொண்டு வரதும், இப்போ இருக்கிறதுல கொலாபரேஷன் மூலியமா கொண்டு வரது தான் ஒரு பெரிய விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் ஐநா சபையா இருக்கட்டும், காமன்வெல்த்னு சொல்லுவாங்க, ஸோ அவங்களும் இருக்கட்டும், அந்த நாடுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தே நீட் கொலாபரேஷன்ஸ். அதே மாதிரி நான் வந்து அதில் ஒரு கனெக்ஷன் கேப் கண்டுபிடிச்சது வந்து எஜுகேஷன் செக்டர் இஸ் தேர்.
ஸோ சார் வந்து எஜுகேஷன் டு யூனிவர்சிட்டிஸ் வந்து நல்லா கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் எங்களோட இமர்சிவ் ஸ்டடி ப்ரோக்ராம் மூலியமா வந்து நான் அந்த எக்ஸ்போஷரை வந்து ஃப்ரம் ஸ்கூல் கிட்ஸ், இப்போ ஒரு 6th 7th படிக்கிற பசங்கள்ல இருந்து அந்த ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் அதை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்கு நினச்சி ஸ்டார்ட் பண்ண விஷயம் இது. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்கள் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கணும். கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வெறும் டூரிசம் மாதிரி சுற்றி காட்டாங்கன்னா we will go take them to the university. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பசங்களுக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே இருக்கணும், இல்லை காலேஜ் அண்டர் கிராஜுவேட் இளநிலை பட்டம் படிக்கிற பசங்களா இருக்கணும், அவங்களுக்கான ஒரு எக்ஸ்போஷர்னு சொல்லி சொல்றது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூனிவர்சிட்டிஸ் கூட்டிகிட்டு போய் அவங்க அந்த கிளாஸ் ரூம்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல, ஸோ அது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் கொடுத்து, அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எவால்வ். ரைட் நோ வந்து நம்ம இண்டஸ்ட்ரி 2.0 பார்த்துருக்கோம், 3.0வே நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துச்சு 4.0. இப்போ தேவையான விஷயங்கள் வந்து வெறும் கோர்சஸ் கிடையாது, கோர்சஸ் அண்ட் தென் மார்க்ஸ். அது வந்து வேற இடத்துக்கு போயிடுச்சு. ஆஃப்டர் கோவிட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா படிப்புங்கிறது ஏஐ கூட போயிடுச்சு. ஸோ வீடியோ கிளாஸஸ் முடிஞ்சது, எக்ஸாம்ஸ் ஆன்லைன் எக்ஸாம்ஸும் முடிஞ்சது, எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்து இப்போ 90% வாங்குற பசங்க வந்து மோர் தென் 50% அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு சிலர்னால தான் வந்து அப்கிரேட் பண்ண முடியுது. ஸோ அந்த இடத்த ஸ்கில் கேப்பையும் அந்த 90% இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருக்குமான்னா அதுவும் கஷ்டம். ஸோ அந்த 90% 99% எடுத்த பசங்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க போகணும். ஸோ அதுக்கு போகிறதுக்கு அந்த காம்படிஷனுக்குள்ள அவங்க போகணும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம்னா ஸ்கூல் கிட்ஸ் அவங்களே வந்து ஆப் டெவலப் பண்றாங்க, வெப்சைட் டெவலப் பண்றாங்க, கண்டிப்பா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வந்து அதுக்கு மட்டுமே படிச்சுட்டு வந்த பசங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்றது கஷ்டம், அவங்களும் போராடி ஆகணும். ஸோ அந்த இடத்த எல்லாமே வந்து அந்த பசங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் கேப் நான் சொன்னேன். இண்டஸ்ட்ரியல் 4.0 வந்துருச்சு. அந்த 4.0க்கு பசங்களாம் நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து கன்சிடர் எடுப்போம். அது போக சிவில் சொசைட்டிஸ் மூலியமா என்னென்ன இருக்கு, ஒரு கண்ட்ரில ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கு, அது இன்னொரு கண்ட்ரி எப்படி டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயம். ஒரு குளோபல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கும்போது குளோபல் சிட்டிசன்ஷிப், உலகளாவிய சிட்டிசன்ஷிப். ஸோ அந்த விஷயங்களையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஏன்னா இதுதான் என்னோட கல்ச்சர் குசின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். அது இல்லாமல் இன்னமும் நிறைய இருக்கு, அவங்களையும் நம்ம மதிய கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதும் ட்ராவல் பண்ணும்போதும் கற்றுக்கிறதுக்கு ஒரு பேசிக்காக எங்களால் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமோ அது கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இது நீங்கள் இந்த ஒப்பந்தத்தோடு மூலமாகவும் அதையும் நீங்கள் பயன்படுத்துறதுக்கான திட்டத்தில் இருக்கீங்க. சூப்பர் சார். இதையும் உங்களுடைய இதில் இணைஞ்சு வருது. அம்மா இன்றைக்கி வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐடிகே மற்றும் ஸ்டடி மலேசியா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைக்கி வந்து கல்வியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிக அவசியமான ஒரு தேவை ஆயிடுச்சு. பல்வேறு மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி வெளியே வராங்க. அதில் வந்து அந்த அவங்களுக்கு சரியான படிப்புக்கு பிறகு வேலைவாய்ப்பில் அவங்க ஃபிட் ஆகுதுங்கிறது அது பல இது மாதிரியான ட்ரைனிங்கு, அவங்களுக்கு முறையான கல்வி தேவைங்கிற ஒரு விஷயம். ஏன்னா எந்த மாணவர்களுக்கு எந்த கல்வி போய் சேர்ந்தால் நல்லா இருக்குன்னு அனுபவபூர்வமான அறிந்தவர்கள் நீங்கள் ஒரு கல்வியாளராக, மூத்த கல்வியாளராக பல ஒரு டெக்கர்ஸ் தாண்டி கல்வித்துறையில் 5 டெக்கட் இவ்வளோ பெரிய முயற்சி, இதுக்கு முன்னே வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா இவ்வளோ நீண்ட கால பயணம். ஆனால் இந்த நீண்ட கால பயணம் கல்வித்துறைகளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு அமையும், மற்ற துறைகளுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிரந்தரமான எப்போ வாத்தியார்னா அவங்க எப்போ வரைக்கும் வாத்தியார் தான். இப்படி ஒரு பேச்சு இருக்குது. வாத்தியார்னு ஞாபகம் வருது, எம்ஜிஆர் தான் வாத்தியார்னு சொல்லுவாங்க. லேடி எம்ஜிஆர் அம்மா நீங்கள், இது பெரிய ஒரு விஷயம் இல்லை. சூப்பர் மேம். அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வெரி குட் கேரிஸ்மேட்டிக் காம்பினேஷன், நீங்கள் விடவே கூடாதுன்னு. ஈவன் நவ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் லேடி எம்ஜிஆர் வந்து கிரேட் இருக்கணும் அந்த மாதிரி. அப்போ அது அவருக்கு ஒரு 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 இன்னைக்கு மாஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் உங்கள் துறையில் ஒரு பெரிய சாதனைகளை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நீங்கள் பார்க்குற முறை என்ன? அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி மாணவர்களுடைய தேவைகள் என்ன மாதிரியான விஷயம் இருக்குது? இந்த எம்ஓவி மூலமாக தமிழக மாணவர்கள், இந்திய மாணவர்கள் அடையப்போட லாபம் என்ன மேடம்? இப்போ இந்த புரிந்துணர்வு
ஈவெண்ட்டுக்கு நான் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு 57 வருஷம் நான் ஜேர்னி பண்ணியிருக்கேன். 1964 கொண்டே போட்டுட்டு டீச்சர்னு சேர்ந்தேன். நான் ஸ்டாப்பாக ஐ எம் டூயிங் இட். 2000 நான் ரிட்டையர் ஆனேன். அதுக்கப்புறம் 24 இயர்ஸ் இட்ஸ் மை செகண்ட் இன்னிங்ஸ். அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஜாஸ்தியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் பிகாஸ் மெனி பீப்புள் வில் நாட் கெட் திஸ் சான்ஸ். ரிட்டையர்மெண்ட் தான் வீட்டில் போட்டுருவாங்க, ஒரு ஃபர்னிச்சர் மாதிரி. பட் காட்ஸ் கிரேஸ் எனக்கு அப்படி இல்லை. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு வந்து இட்ஸ் a strange opportunity given to me from God to join with them. நாங்கள் எப்படி மீட் பண்ணோங்கிறதே நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இட்ஸ் அமேசிங். I used to take cab from one agency. And that owner kept on telling me, there is one person whom I know, you should meet him சொன்னாங்க. பட் இப்போலாம் நான் நிறைய பேர்லாம் மீட் பண்ணுறது கிடையாது. அப்புறம் ரொம்ப சொன்னார். ஒன் டே சடன்லி he appeared and he met me in my house. இப்போ எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் டிஜிட்டல் ஒர்க். நான் நிறைய எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அவுட் சைடு இந்தியா வந்து தாய்லாந்து அண்ட் மியான்மார் பண்ணியிருக்கேன். அண்ட் டீம் எம்ஓயு ஐ ஹவ் சைன்ட் ஆல்சோ இன் விநாயகா அண்ட் WCC. பட் நவ் ஐ ஃபீல் தட் தி description for MOE is miracle of unlimited possibilities. கரெக்ட். இதுதான் வாய்ப்புகள் வந்து வளமான வாய்ப்புகள், அளவில்லா வாய்ப்புகள். அப்படியே சொல்லலாம். unlimited opportunities, unlimited possibilities which will lead to success. So I have to congratulate him, like youngsters coming up like this, that he is throwing unlimited opportunities for students, youngsters. And I'm happy in India some people have come up thinking of the welfare of youngsters. இப்போ எல்லாரும் இதை கேட்பாங்க, நீங்கள் எப்படி என்னாவே இருக்கீங்க. மெயின் ரீசன் வந்து மை அசோசியேஷன் வித் யங்ஸ்டர்ஸ் லைக் க்ளோஸ். நீங்கள் எங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால நீங்களும் இளமையாகவே காண்க. சூப்பர். Sharif sir, I am very happy and I would like to congratulate and thank you for identifying such a company, ITK. And this program is going to be an eye-opener as well as it will create awareness among many people, especially the students studying in various colleges, that there are opportunities abroad. Only thing we have to approach the proper unit and then get trained. So that way I'm very happy that your association is going to bring a lot of success and prospects. As a veteran teacher, so it is 57 years I have been teaching. In my experience, I'm saying that students are not like the students of yesteryears. They are very, very confident and very much aware, and they believe that somewhere they will get placed, which will bring happiness to their parents. And then they have also understood, like me, teaching is, of course, it gives us some money. It is important, but we don't believe in the income. But I always believe in the outcome. So how the students, we shape them for 3 years. When they pass out of the portals, what they have as plus. So it will be, if it is giddy, it should be plus. So with the basic degree, they have to have some skills and then sensitivity to the society and what are the current problems and how they can solve. So as a veteran teacher, I feel it's not the degree that matters. It's not the job they are going to get, but what as a unit of a society, what will be their contribution. That is very important. And it is going to help them, their family, their country. Now we say that 50% of engineering students are abroad now. So then Modi will also feel very happy that somehow these students found some place and are running into other countries. So it gives a very big boost to the country. So TK, I'm sure, will help a lot of students, not only in Chennai, places, even from colleges which are somewhat placed in villages, so that few students at least will find their way to different countries. Right now, Malaysia,
So Telugu will take care of that. So it's not a money earning business. It is serving the youth of the country and boosting our country and putting it in a proper niche in the world. So globally, how we are recognized. I wish some people abroad can listen to our talk. Then they will know it's not just for money or popularity. We are really concerned about the youth of our country. And I'm very happy statistics says that our country is going to have maximum female resources age between 30 and 45. So that way I feel proud that I'm in India and it is going to be a super power. சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 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 டிக்னிட்டியுடைய பர்சன் என்ன வரணுமோ அதை ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரெண்டாவது நீங்கள் பிளெஸ்ஸிங்கான தகுதியான அனுபவமிக்க ஒருத்தருடைய இது கிடச்சிருக்கு சார். இப்போது நிறைவான விஷயங்களை பற்றி ஒரு இது பேசுகிறீங்க. இப்போது உங்களுடைய கோல் அப்படிங்கிறது வெரி வெரி முக்கியம். இந்த புரிந்துணர்வு மூலமாக உங்களுடைய கோல் என்ன சார்? எஸ், அம்மாவோட விஷயம் வெரி மச் டோல்டு. நிறைய விஷயங்கள் அருமையாக சொன்னாங்க. அதாவது இன்கம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அவுட்கம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து ஒரு மணி மேக்கிங்கான ஒரு இது மென்ஷன் கிடையாது. அது வந்து சர்வீஸ் டு த நேஷன், சர்வீஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இதை தாண்டி வந்துட்டு ஜாப் கிரியேஷன், வெல்த் கிரியேஷன் டு த நேஷன், அந்த மாதிரி தான் இது வந்து நாங்களும் ஒரு கோலாக வச்சுட்டு இருக்கோம். ரீசெண்டாக ஒரு புக் ஒன்று வந்துச்சு, டாட் ஹென்ரி அப்படின்றவர் எழுதின ஒரு புக்கு. அந்த புக்கினோட பேர் வந்து டை எம்டி. இது வந்து டை எம்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எழுதினார் அப்படின்னா, அவர் பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் வந்துட்டு அந்த ஸ்பீக்கர் கேட்குறாரு, ஹூஸ் த ரிச்சஸ்ட் பர்சன் ஆன் எர்த், வேர் வில் யூ ஃபைண்ட் தம் அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, டெக்சாஸ் ஆயில் மர்ச்சன்ட்ஸ், துபாயில் இருக்காங்க, இந்த கோல்டு டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ், அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அவர் நோன் தேவை, சரி நீங்களே சொல்லுங்க, வேர் வில் யூ ஃபைண்ட் த ரிச்சஸ்ட் பீப்புள் அப்படின்னா, இந்த சிமெட்ரி அப்படின்னு. இந்த சிமெட்ரி யூ ஃபைண்ட் த ரிச்சஸ்ட் பீப்புள் அண்ட் த ரிச்சஸ்ட் நாலேஜ் இஸ் தேர் இந்த சிமெட்ரி. ஏன் எப்படி அப்படின்னு சொல்றாருன்னா, அவங்க வாழ்ந்த காலத்துல எம்டி பண்ணாம போன நிறைய ரிச்சஸ் வந்துட்டு கீழே போயிடுச்சு அவங்களோட அப்படின்னு அந்த கான்செப்ட் வந்து அவர் ரொம்ப டீப். அப்ப என்ன சொல்றாரு, நீங்க வாழ்ற காலத்திலேயே உங்ககிட்ட இருக்கிற எல்லா டேலண்ட், எல்லா நாலேஜும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எம்டியா சாவுங்க அப்படின்னு. அதுதான் டை எம்டி. அது ஒவ்வொரு மனிதனும் வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மனிதன் அப்படின்றாங்க. அதாவது ஆண்டர்பிரனர் மட்டும் இல்லை, ஒர்க்கர் மட்டும் இல்லை, எவ்ரி ஹியூமன் பீயிங் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வில் பி ஏபிள் டு அச்சீவ், லீவ் அவர் சில்ட்ரன் த ஃபியூச்சர் சேஃப்லி இன் தியர் ஹேண்ட்ஸ். ஸோ இது வந்து எத்தனை பேர் வந்து அதை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து இல்லைப்பட்டானா நிறைய பேர் வாங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் தட் ஐ வாண்ட் டு ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் டு டாக் திஸ். ஏன்னா அம்மா சொன்ன விஷயங்கள் வந்துட்டு அது வந்து, ஸோ ஐ வாண்ட் டு டை எம்டி. So I want to give whatever that is there for this. முக்கியமான விஷயம். ஸோ இது வந்துட்டு ஸோ அதுதான் ஐ திங்க் அது நீங்கள் கோலாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. சரி, இப்போது சாரு அம்மா எல்லாம் பேசினாங்க இல்லை, ஒரு விஷயத்துக்கும் ஒரு எல்லை நோக்கி தான் எல்லாருமே ஓடுவோம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய மிக முக்கியமான ஒரு விஷயமே ஒரு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். அந்த கோலை உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் எதா சொல்லுவீங்க சார்? மேடம் பேசுனதும் ஜோசப் சொன்னதையும் அலன், அதனால தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமே இன்னும் 3 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். பணம் வந்து பிரதானமே கிடையாது. என்ன நான் ஜோசப்போ மேடம் நினைக்கிறது இல்லை, இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் யாருக்கு சொல்கிறீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் எஸ் என்ன பண்ணுறோன்னா, எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கேட்டது, பார்த்தது, பழக்கணும் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதெல்லாம் என்னன்னா, கத்துக்கிற எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபாரின் போய் படிக்கணும்ன்றது வந்து மிகப்பெரிய இது. அவங்களுக்கு அது மட்டும் தான் இருக்கும். பட் பேரண்ட்ஸோட பெயின் பாயிண்ட் என்னன்னா, அதுக்குண்டான பணத்தை அரேஞ்ச் பண்ணுறது. பெரும்பாலான இன்னைக்கு வந்து இந்தியால இருந்து
1.8 million to 2 million students are going every year. அதுல பெரும்பாலானவங்க ஒரு 10% தான் பணம் வச்சிருக்கு. மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லோன். ஜோசப் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, மலேசியானா ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது, ரொம்ப ஆனந்தமாவும் இருந்தது. மலேசியா என்னன்னா நம்மள மாதிரியே ஒரு கல்ச்சர். இங்க இருந்து 4.5 hours நம்ம போயிடலாம், வீட்டுக்கு டக்குனு வரணும்னா வரலாம், போகலாம். ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸோ அதை எவ்வளவு சுலபமா பண்ணுவாங்க. பிளஸ் உலக தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டிஸ், கியூஎஸ் வேர்ல்ட் ரேங்கிங் எவ்வளவு இருக்குதாங்க. அங்க வந்து அவங்களுக்கு போய் படிக்கலாம். கம்மியான அஃபோர்டபுள் ஃபீஸ் இருக்கும். அதுதான் நீங்க ஸ்காலர்ஷிப்லாம் வச்சுன்னா இன்னும் இது பண்ணலாம், நிறைய பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சத ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி கிட்ட சொல்லணும். அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சத அவங்க கிட்ட சொல்லுறதுதான். அதை தாண்டி பெருசா பணம் சம்பாதிக்கணும் அதெல்லாம் கிடையாது. உங்க பேரண்ட்ஸோட பினான்சியல் பெயின் பாயிண்ட் தான் உங்களால எப்படி கம்மி பண்ண முடியும், படிக்கும் போதே எப்படி பணம் சேமிக்க முடியும், நீங்க நினைச்ச படிப்பை எப்படி படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் இருக்கு மலேசியா. நீங்க நினைக்கிற ஹார்வர்ட், எம்ஐடி, என்ன யூனிவர்சிட்டி, ஐவி லீக்ஸ், எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி, அங்க போய் கிடைக்கிறது வந்து ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி, உங்களுக்கு தெரியும், 100 பேர் அப்ளை பண்ணா 2 பேருக்கு 3 பேருக்கு தான் தெரியும். மலேசியாவில் அதுக்கும் வழி இருக்கு. நீங்க யூகேக்கு போனோம்னா எவ்வளவு, நான் சொன்ன மாதிரி முதல்ல நிறைய பணம் சொல்லிருக்கோம். அதே கம்மியா அந்த யூகே யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மலேசியாவில். மேடம்க்கும் ஜோசப்க்கும் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தம். மலேசியாவை நோக்கி வந்தது இது, நான் போய் அவங்க கிட்ட சொல்லிருந்தேன். அதோட மைண்ட் செட்லயே குழந்தைங்களுக்கு வந்து குவாலிட்டி எஜுகேஷன் அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்கணும். அது என்னோட தாட் ப்ராசஸ் நாங்கள் வெரி ஹாப்பி டு பி. இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்டாகணும். இந்த கல்விக்கான இந்த திட்டம் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட், மலேசியன் கவர்மெண்ட் அவங்களுடைய நேரடி ஒரு பரிந்துணர்வு, அதாவது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் தானே நடக்குது, இல்லை இது தனியாருடைய ஒரு கன்சல்டன்சி மட்டும்தானா? அதை நீங்கள் மாணவர்களுக்கு விளக்கம். இது வந்து தேர்ட் பார்ட்டி இனிஷியேட்டிவ் தான். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களை சொல்லலை, இந்த கல்வி முறை எல்லாமே அரசுடைய, மலேசிய அரசுடைய அவங்களுடைய ரெஃபரன்ஸ்ல தானே நீங்க அதை பண்ண போறீங்க. அது முக்கியமான விஷயம். எக்ஸலன்சி சரவணகுமார் கான்சல் ஜெனரல் ஆஃப் மலேசியா அவர் பாத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் போறாரு. போயிட்டு மலேசியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவர்கிட்ட பேசுறது எதுக்குன்னா எங்கேயாவது அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போயிடணும்னு கிடையாது. உங்களுக்கு குவாலிட்டி, ஜோசப் சார் சொன்ன மாதிரி குவாலிட்டி எஜுகேஷன் அஃபோர்டபுள் காஸ்ட் இங்கேயா இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா வந்து பாருங்க, எடுத்துக்கணும். படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க தான் போறீங்க. அதை படிக்கும் போதே சேமிங்க பணம், அதுதான் முக்கியமானது. குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து குவாலிட்டி வந்து கியூஎஸ் தான் வந்து முடிவு பண்ணும். அது அவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் ஜோசப் சார், மேடம், ஃபார் யூ இன்டர்வியூட் ஃபார் எ வெரி லாங் டைம். சார், இப்போ நீங்கள் பேசுங்க குறைந்த விலையில் தரமான கல்வி, சர்வதேச கல்விங்கிற விஷயம் சொன்னீங்க. இப்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க. இப்போ முறையாக மாணவர்களும் பெற்றோர்களும் இன்றைக்கி வந்து எல்லாருமே இப்போ திருநெல்வேலியில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி ஆன்லைனில் அணுக முடியும்னு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது யாரை அணுகிறது, எப்போ அணுகிறது அப்படிங்கிறது எந்த காலகட்டம்னு ஒன்றும் இல்லை. அதை விஷயத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா மாணவர்கள் நல்லாயிருக்கும். ரொம்ப சரியான கேள்வி கொடுத்துருங்க, ரொம்ப நன்றி. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம்னா, உங்களுக்கு எந்த விதமான கேள்வி இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து ஐடி கேள்வி அனுப்பணும். அவங்க வந்து எங்களை அணுகும் போது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். தயவுசெய்து நீங்கள் வந்து ஐடி கேள்வி ஆன்லைன்லேயே அணுகலாம், ஆஃப்லைனில் அணுகலாம், 2 முறையிலேயே வரும். ஓகே, மிக்க நன்றி சார், தேங்க்யூ. நீங்கள் நண்பர்களே இது வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து பேசணும். ஐடிகே உடைய நிறுவனமும் அதே போல் வந்து ஸ்டடி மலேசியா உடைய இந்த நிறுவனமும் இன்றைக்கி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து இவ்வளோ பேச்சும் எதுக்காகனா இவ்வளோ தாட்டு விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறதுனா மாணவர்களாகிய உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மலேசியாவுடைய கல்வி
சர்வதேச தரத்தினால ஒரு கல்வி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதுவும் சொல்லப்போனால் அஃபோர்டபுள் ப்ரைஸ், மிக மிக குறைந்த விலையில் அதிகமான சர்வதேச தரத்தான கல்விகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நண்பர்களே, அதுக்கான எல்லா அவங்களுடைய திட்டங்களையும் ஷார்ட்டாக உங்களுக்கு முன்னாடி மிக சுருக்கமான ஒரு இன்டர்வியூ தான். அது பெரிய டிபேட்டாக இருக்க வேண்டியது ஒரு சுருக்கமான ஒரு கல்வி எஜுகேஷனுடைய இன்டர்வியூ தான். பார்க்கக்கூடிய நண்பர்கள், பார்க்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் இது அவசியமாக பயன்படுத்தி கொள்ளணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.